गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுட்டே அப்படின்னா நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட சேனலில் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நோ ஆனியன் நோ கார்லிக் ப்ளஸ் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபெஸ்டிவலுக்கு பண்ணக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பண்ணி காமிச்சுட்டு இருக்கோம். ஸோ இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஜீரா போலி தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இந்த ஜீரா போலி பண்ணுறதுக்கு நான் அரை கப்பு மைதா, அரை கப்பு கோதுமை மாவு, இதுதான் கணக்கு. ஸோ இந்த அரை கப்பு மைதாவை அப்படியே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரை கப்பு கோதுமை மாவு. ஸோ அதாவது நான் எப்படி கணக்கு பண்ணியிருக்கேன்னா, ஒரு சின்ன கப்பு எடுத்துட்டு இதை இது ஒரு அரை கப்பாகவும் அதே அளவில் இன்னொரு கப்பு அரை கப்பாகவும் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கப் அப்படி நான் கணக்கு பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே அளவாக இருக்கிற 2 கப்பை எடுத்துட்டேன்னா இதில் ஒன்று அப்படி சேர்த்துக்கோங்க. இப்போ கோதுமை மாவும் மைதா மாவும் நம்ம சேர்த்துண்டாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை. இது எதுக்கு நம்ம ரவை சேர்க்குறோம் அப்படின்னா, நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக, மொறுன்னு வரதுக்காக ரவை சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் பொடி, கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிஞ்ச், அதாவது துளியோண்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம இது ஸ்வீட் பண்ண போகிறோம் இல்லையா, இந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். எனி 2 கப்பு, அதை ஈக்குவல் போர்ஷனாக இருக்கணும். மைதா பாதின்னா கோதுமை பாதி, அந்த மாதிரி எடுத்துக்கணும். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே மைதாவில் பண்ணிக்கிறீங்கனாலும் ஃபுல்லாக மைதாவில் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுன்ட்டு, இப்போது இதை நல்லா கலந்து விட்டுண்டாச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆனால் நெகிழ்ச்சியாக பிசையக்கூடாது, அதாவது தளர அப்படியே குழன்னு பிசையக்கூடாது. நம்ம போலிக்கு பிசைகிற மாதிரி இது கொஞ்சம் நல்லா கெட்டியமாக டைட்டாக பிசைஞ்சுக்கணும். ஸோ மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ பிசையும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக டைட்டாக பிசையணும். தளர பிசைஞ்சோம் அப்படின்னா அப்புறம் பூரி பொரிக்கும் பொழுது நமக்கு எண்ணெய் குடிச்சிரும். ஸோ நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சுட்டு கொஞ்சமாக இதில் குட்டி டேபிள் ஸ்பூனால் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துன்ட்டு இதையும் நல்லா அழுத்தி, அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் இழுத்து பிசைய முடியுமோ அடித்து அந்த அளவுக்கு, அதாவது அந்த ரவை இந்த மைதா கோதுமை ரெண்டும் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் போய் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து நமக்கு இடுறதுக்கு சுலபமாக வரணும். அந்த அளவுக்கு நமக்கு இதை நம்ம பிசையணும். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சோன்னா பூரி நமக்கு சூப்பராக வரும். ஸோ பாருங்க, நல்லா டைட்டாக இழுத்து நம்ம பிசைஞ்சாச்சு. சூப்பராக வந்துடுது மாவு. இப்போது இது மேலே ஆப்புற கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன், காயாமல் இருக்கிறதுக்காக மாவு. ஸோ எண்ணெயை தடவிட்டு ஒரு 1/2 hour இது ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு ஜீரா ரெடி பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஜீரா ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். நம்ம இந்த அரை கப்பால் மைதா, அரை கப்பால் கோதுமை மாவு எடுத்துட்டோம் இல்லையா, ஸோ இது ரெண்டையும் சேர்த்து அரை கப்பு சுகர். ஸோ மொத்தம் 1 கப்பு. எனக்கு இது ரெண்டாலையும் அளந்துட்டேன் அப்படின்னா இந்த கப்பால் 1 கப்பு கரெக்டாக சுகர் வந்தது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு சுகர் எடுத்துட்டோம்னா நமக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த சுகர் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சிரப் ரெடி பண்ண போகிறோம்.
ஸோ இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுகரை இதில் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். ஸோ அகலமான பாத்திரமாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டிப் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இதில் மூழ்கிற அளவுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விடுறேன், அதுக்கு மேலே விட வேண்டாம். ஸோ இது சர்க்கரை கரையிட்டும் பார்க்கலாம். இப்போ சர்க்கரை கரைஞ்சின்னு இருக்கு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதாவது கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குங்குமப்பூ இல்லை ஆனால் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் பொடியோ இல்லை கேசரி கலரோ ஏதாவது ஃபுட் கலர் உங்களுக்கு எல்லோயிஷாக வரத்துக்கு, எல்லோவாவோ ஆரஞ்சாவோ வரத்துக்கு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் இன்னைக்கு கொஞ்சம் குங்குமப்பூ இருந்ததுன்னு சொல்லி சேர்த்துருக்கேன். இதோட பாகு பதம் என்னன்னு நான் சொல்கிறேன். அதாவது சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த குங்குமப்பூவை போட்டோம்னா இதோட கலர் மாறிடும். அப்போது இதோட பாகு பதம் என்னன்னா, நீங்கள் கையில் தொட்டு எடுத்தேல் அப்படின்னா லைட்டாக ஒட்டிட்டு கையோடு இப்படி உடஞ்சி போயிடும். ஒத்த கம்பி பதம் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடியே நம்ம எடுத்துடணும். லைட்டாக பிசுக்கு வரும்பொழுதே நம்ம எடுத்துடணும். அதுதான் இதோட பதம். ஸோ இது ஒரு 1 மினிட்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ சுகரோட அந்த பிசுக்கை பொறுத்து தான். இப்போ நம்ம நல்ல சுகராக இருக்குது அப்படின்னா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் இது கரைஞ்ச உடனேயே நமக்கு அந்த பதம் வந்துடும். ஸோ நான் உங்களுக்கு கரையிட்டும் நான் தொட்டு காமிக்கிறேன். இப்போது இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இதோட பதம் என்னன்னு காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா பாருங்க, லைட்டாக ஒட்டும் ஆனால் இழுக்காது. ஸோ இதுதான் பதம். திரும்பவும் காமிக்கிறேன். எடுத்து தொட்டோம் அப்படின்னா லைட்டாக ஒட்டும், லைட்டாக பிசுக்காக இருக்கும், ஆனால் அப்படியே இழுத்துண்டு கம்பி மாதிரி போகாது. இதுதான் பதம். ஸோ அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை நம்ம பூரியாக இட்டுக்க போகிறோம். குட்டி குட்டி உருண்டையாக மெல்லிஸாக இட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி சூப்பராக கிடைக்கும். ஜீரா பொடி. ஸோ குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிக்கணும். ஸோ எல்லாத்தையும் உருட்டியாச்சு. நான் போட்ட இந்த அளவுக்கு எனக்கு ஒரு 18 உருண்டை கிடச்சிருக்கு. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 15லேருந்து 20க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அளவு. இப்போ இதை நல்லா மெல்லுக்கு போகிறோம். பூரி இடும்பொழுது எண்ணெய் தொட்டு தான் இடணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த மாவு போய் அந்த எண்ணெயில் விழாது. ஜென்ரலாக நான் பூரி எண்ணெய் தொட்டு தான் இடுவேன், மாவு தொட்டு இட மாட்டேன். ஸோ நல்லா இந்த மாதிரி இட்டுக்க வேண்டியதான். எல்லாத்தையும் இட்டு. ஸோ இப்போ பூரி பொரிக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம பொரிச்சுக்கலாம். ஸோ இது பொரிச்ச உடனே அப்படியே உப்ப ஆரம்பிச்சிடும். ரொம்ப மொறுன்னு இல்லாமக்கி கொஞ்சம் பதமாக இருக்கும் பொழுதே நம்ம இதை எடுத்துடணும். இப்போ இதை எடுத்துட்டு நல்லா 2 பக்கமும் பொரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம பண்ணி வச்சிருக்க ஜீராவில் அப்படியே போட போகிறோம். ஸோ இந்த ஜீரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இதை அப்படியே அந்த சூட்டோடையே நம்ம இதை போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா இந்த அப்படியே அதை ஒட்டிடும். அடுத்த பூரி பொரிக்கிறதுக்கு வரைக்கும் இது ஊறட்டும். ஸோ நம்ம எடுக்கும் பொழுது இந்த ஜீராவை நல்லா வடிய வச்சுட்டு நல்லா அழுத்தின்ட்டு, உங்களுக்கு வேணும்னா 2 கரண்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கை மட்டும் போட வேண்டாம். ஸோ இதை அப்படியே அழுத்தி எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சுருங்கோ. மடிச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அழகாக நமக்கு எடுக்க வரும். இந்த பாருங்க, இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டும். சூப்பராக நம்ம இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டாச்சு. இது பாருங்க எவ்வளோ ஜூஸியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இப்போது இதையும் காமிக்கிறேன். பாக்கி இருக்கிறது இதையும் நான் இப்போ மடித்து இந்த பிளேட்டில் போட்டுருவேன். ஸோ இப்போது நான் சொன்ன அளவில் இதே அளவில்
மைதா கோதுமையும் சர்க்கரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா 15லேருந்து எனக்கு ஒரு 18 வந்திருக்கு. நான் குட்டி குட்டியாகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 15 பூரி வந்து கண்டிப்பாக வரும். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாம். சிம்பிள் இன்க்ரீடியண்ட் தான், டக்குன்னு ஆகிடும். ஸோ வந்து அந்த போட்ட சுகருக்கும் அந்த மாவுக்கும் கரெக்டாக போய் எடுத்து, ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. ஸோ இதே அளவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எல்லாருமே இன்றைக்கி உங்களால் முடியறதோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்தது எப்படி வந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க. பூர்ணம் கலரி கஷ்டம் தான் பட வேண்டாம், ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் போலியும் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதுதான் ஜீரா போலி. அந்த காலத்துல எல்லாம் எல்லா ஃபங்க்ஷன் கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது ஃபுல் மைதாலையும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ரெண்டும் கலந்தும் பண்ணிக்கலாம். அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக தான் நம்ம மைதாவும் கோதுமையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக ரவையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. திரும்பவும் ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.